கர்த்தர் நல்லவர். கிறிஸ்தவ வாழ்க்கையே அடித்தளம், அடிநாதம், உயிர் மூச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தரை சார்ந்து வாழ்றது. அடித்தளம் அது, அஸ்திபாரமே அதுதான். பணத்தை சார்ந்து இல்ல, மனுஷனை சார்ந்து இல்ல, கம்பெனியை சார்ந்து இல்ல, வேலையை சார்ந்து இல்ல, மனைவியை சார்ந்து இல்ல, புருஷனை சார்ந்து இல்ல, எதையும் சார்ந்து இல்ல, என்னையும் சார்ந்து இல்ல, கர்த்தரை சார்ந்து இருக்கிற வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது. இததான் ஜீசஸ் வாழ்ந்து காமிச்சார். நான் தனியே இருக்கவில்லை, எப்போதும் என் பிதாவோடு நான் இருக்கிறேன் அப்படி சொல்லி காமிச்சாரு. என் பிதா காண்கிறது எதுவோ, என் பிதா செய்கிறது எதுவோ அதையே நான் செய்கிறேன் அப்படிதான் பேசுவாரு ஜீசஸ். அதனால இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது கூட அவரை குறித்த சாட்சி என்னன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே. எவ்வளவு என்ன நம்பிக்கையா இருந்தான், நான் கடவுளுடைய குமாரன், நான் கடவுளுடைய குமாரன்ட்டு என்ன பில்டப் பண்ணா. அவர் இவன் மேல் பிரியமா இருந்தார், இவனை ரட்சிக்கட்டும் அப்படிதான் சொல்லி சொன்னாங்க. ஜீசஸுடைய சாட்சி அதுதான். அவர் இயேசுவின் மேல் பிரியமா இருந்தால் இவனை சிலுவையில இருந்து காப்பாத்தட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? அது இவன் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் தன்னைத்தானே சொன்னது உண்மைனா அப்ப காப்பாத்துவார்ல. எங்க பாப்போம்? பாத்தியா, காப்பாத்தல, செத்து போயிட்டான் பாரு. அப்ப தன்னை தேவனுடைய குமாரன் சொன்னது பொய். நான் வரது காப்பாத்த வரலையே, தேவன் காப்பாத்தலையே அப்படின்னு சொல்ல வந்தாங்க அவங்க. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். அதனால கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம், அடிநாதம் என்ன சொன்னேன்? கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம், அடிநாதம், அஸ்திபாரம், உயிர் மூச்சு என்னது? கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் அடித்தளம். சாட்சி என்ன சொன்னாங்க? என் பையனை சொல்ல மாட்டேன், என்ன கூட சொல்ல மாட்டேன், கர்த்தர் தான். அதுதான் அந்த கர்த்தரை சார்ந்து வர்ற வார்த்தை. யாரையும் என் முன்னாடி சொல்ல மாட்டேங்க, நான் கர்த்தரை சொல்றேங்க அப்படி சொல்றது அந்த கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம நம்மளை திருப்புறோம். ஆமென். அதாவது நான் முந்தினா பாருங்களேன், வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அந்த கோயில் போயிட்டு பூவை போடுவேன், மாலையை போடுவேன், தீபத்தை ஏத்துவேன். நான் அந்த அளவுக்கு ஒரு தெய்வ பைத்தியங்க, கடவுள் பைத்தியமா இருந்தேங்க. வெள்ளிக்கிழமையானா அப்படி செய்வேன், புதன்கிழமையானா விரதம் இருப்பேன். இந்த மாதிரி அப்படி இருந்த என்ன ஆண்டவர் சந்திச்சு இப்ப நான் அங்கங்கேயும் போகாம நான் சர்ச்சுக்கு தாங்க போவேன் அப்படி சொல்றாங்களா? இது ஆண்டவர் பக்கம் திரும்பிட்டாதான் அர்த்தம் இல்லை. பிரதர் மனம் திரும்பிட்டார், பிரதர் மனம் திரும்பிட்டார்னு அர்த்தம் இல்லை. எப்ப ஜீசஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏத்துக்கிட்டு உள்ள கர்த்தரை சார்ந்து இனி வாழ்வேன்னு முடிவு எடுக்கிறாங்க, அப்பதான் அவங்க மனம் திரும்பிட்டாங்க. எப்பதான் மனம் திரும்பிட்டாங்க? இயேசுவை ஏத்துக்கிட்டாருன்னு இவரு ஆண்டவரை சார்ந்து வாழ்றாரு. பாருங்களேன், எவ்வளவு திறமையா வேலை பார்த்தோம், கை நிறைய சம்பாதிச்சு வந்தோம், என்ன தாழ்மையா, என்ன பணிவா. எவ்வளவு இது ஆண்டவர் தந்தது பிள்ளை. எப்படி சொல்றாரு பாருங்க. இவர் கர்த்தரை சார்ந்து வாழ்றாரு. இப்பதான் அவர் மனம் திரும்பி இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்பதான் மனம் திரும்பி இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி கடவுளை மாத்தி இருக்கிறாரு. அந்த கடவுளை கும்பிட்டாரு, இப்ப இந்த கடவுளை கும்பிட்டுக்காரு, அவ்வளவுதான். அதை வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் எழுதி தரேன். நீங்க கடவுளை மாத்துறதுனால நீங்க பரலோகத்துக்கு வர முடியாது, கேரண்டி. எதை மாத்துறதுனால? கடவுளை மாத்திக்கிட்டதுனால பரலோகத்துக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னா, கடவுளை மாத்துறதுனால நம்ம குணம் மாறாது. மாறி இருக்கா? நான் பாருங்களேன், அந்த கோயில் போகும்போது, அந்த சாமி குடும்போது இப்படி இருந்தேன், இப்ப இந்த சாமி குடும்போது இதெல்லாம் விட்டுட்டேன். சொல்றாங்களா அப்படி? சந்தோஷம். சரி. அதனால நம்முடைய உள்ளான மனுஷன், உள்ளான இருதயம் நமக்கு மாறணும் அப்படின்னா கடவுளை மாத்தினா நடக்காது,
சாமி கும்பிடுற அதை மாத்திரம் நடக்காது. கர்த்தரை நீங்க அண்ட ஆரம்பிக்கணும், கர்த்தரை நெருங்க ஆரம்பிக்கணும், கர்த்தரை சார்ந்து வாழ்ற வாழ்க்கை வாழ நீங்க பழகணும். அங்கதான் எல்லாமே மாறும். அடிநாதம் அது. ஆமேனா? இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. சாமியை கும்பிட்டாங்க, இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க, அதெல்லாம் வந்துட்டு முன்பகுதி. என்ன பகுதி? முன்பகுதி. அது முழு பகுதி கிடையாது. முன்பகுதி நடந்திருக்கு. என்ன பகுதி நடந்திருக்கு? முன்பகுதி. அப்படின்னா என்னது? ஓ, கடவுளை மாத்திட்டாரு. முன்பகுதி. இனிமேத்தான் இருக்கு பின்பகுதி. அந்த பின்பகுதி நடக்காதனாலதான் முன்பகுதி கேள்விக்குறியா நிக்குது. என்னது? இயேசுக்கு ஏத்துக்கிட்டாரு நீங்க, ஞானஸ்நானம் எடுத்தாரு நீங்க, பண்ணி அடிக்கிறாரு. ஏங்க குணம் ஏன் மாறல? சாமி மத்தனா குணம் மாறாதான் சொல்றாங்க. சாமி மத்தனா குணம் மாறாது. சாமியை சார்ந்து இருந்தாதான் குணம் மாறும். இவரை சார்ந்து, இவரை அண்டி, இவரை பிடிச்சிட்டு இருந்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா 2 வருஷத்துல 3 வருஷத்துல 4 வருஷத்துல குணம் மாறிடும். அப்படியே சாஃப்டா ஆக்கிடுவாரு. எதை ஆக்கிடுவாரு? குணத்தை சாஃப்டா ஆக்கிடுவாரு. இல்ல இப்படி மாறிட்டாரு. அதான், இதுதான் மாற்றம். கர்த்தர் நல்லவர். அதனால கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம் என்னது? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது இல்ல, அது முன்பகுதி. எது அடித்தளம்? சார்ந்து வாழணும். கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். இசைஞ்சிருக்கணும். கர்த்தர் நல்லவர். எல்லா சத்தியமும் தெரிஞ்சிருந்தாதான் பரலோகத்துக்கு வரணும். எல்லாம் வராதீங்க அப்படி சொல்றாரா ஜீசஸ்? கர்த்தர் அப்படி சொல்றாரு? ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. எல்லா சத்தியமும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்ப எந்திரி. சங்கீதம் 91:1 என்ன சொல்லுது? என்ன திருதுன்னு முழிக்கிற? விடு. சங்கீதம் 23:2 என்ன சொல்லுது? என்னடா எல்லாத்துக்கும் திருதுன்னு முழிக்கிற? சர்ரா யோவான் 17:3 என்னடா சொல்லுது? உனக்கு சத்தியம் தெரியல. நீ எதுக்கு பரவதுக்குன்னு ஆசைப்பட்ட? போ, நீ போ, அடுத்த வர சொல்லு. சிஸ்டர் சொல்லுங்க. சங்கீதம் 91:1 என்ன சொல்லுது? 91:1 என்ன சொல்லுது? 91:1. சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? சிஸ்டர் நீங்க பரலோகத்துக்கு வரலாம் ஆன்ற சொல்லிட்டாரு. அவங்க சொல்ல தெரியல, ரிஜெக்ட் பண்ணி நரகத்துக்கு அனுப்பிட்டாரு. இப்படி சொல்றாரா? எல்லா சத்தியமும் தெரிஞ்சிருந்தாதான் பரலோகத்துக்கு வரணும். சும்மா எல்லாம் ஆசைப்படக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். போங்க போங்க, மனப்பாடம் பண்ணுவாங்க. போங்க மனப்பாடம் பண்ணுங்க. 90ஆம் சங்கீதத்தை 7 மனப்பாடம் பண்ணுங்க. 23ஆம் சங்கீதத்தை 7 மனப்பாடம் பண்ணுவாங்க. நாளைக்கு நான் வரப்போறேன், ஜீசஸ் வராரு நாளைக்கு, இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிருங்க, அப்படியே எடுத்துக்குவாரு. அப்படி சொல்றாரு. அப்ப என்னன்னா, அப்படி எதுக்குங்க பைபிள படிங்கிறீங்க, மனப்பாடம் பண்ணுங்கிறீங்க, வார வார சர்ச்சுக்கு வாங்குறீங்க, உபதேசத்தை கேளுங்கிறீங்க? என்னத்துக்கு எல்லா சத்தியத்தையும் எங்க சொல்லித்தரீங்க? கேள்வி இருக்கா இல்லையா? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? எல்லா சத்தியமும் தெரிஞ்சிருந்தாதான் பரலோகத்துக்கு வான்னு அவர் சொல்லல. அப்புறம் என்னத்துக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரீங்க தான் கேள்வி. என்னத்துக்கு? எதுக்கு வாரம் நாங்க நானும் மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கணும்? எதுக்கு நீங்கள் மெனக்கட்டுக்கு அவ்வளோ டயர்டோட பைபிளை திறந்து அந்த 1.5 வசனத்தை படிச்சுட்டு படுக்கணும்? எத்தனை வசனம்? 1.5 வசனம். கஷ்டம், அதுவே பெரிய கஷ்டம். அதுவே தேவ கிருபையினால நம்ம படிக்கிறோம். எத்தனை வசனம்? 1.5 வசனம். கிருபை 1.5 வசனமே கிருபைனா இது மகா கிருபை. புரிஞ்சுங்க. அப்ப இதெல்லாம் ஏன், எதுக்கு? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீருங்கள். புதிதாய் பிறந்த குழந்தையை போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். என்னத்துக்குன்னு நான் கேட்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. எதுக்கு? எல்லா சத்தியம் தெரிஞ்சாதான் வரணும்ட்டு அவர் கண்டிஷன் போடல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கிறார் அப்படின்னா, எல்லா சத்தியம் தெரிஞ்சாதான் நம்மளால பரலோகத்துக்கு போக முடியும். வரணும்னு அவர் சொல்லல, போக முடியும். ஏன்னா எதிரி நம்மளை சும்மா விட மாட்டான், வச்சு செஞ்சிருவான் நம்மளை.
சத்தியம் தெரியலன்னா வச்சு செஞ்சிருவான். என்ன செய்வான்? வச்சு செஞ்சிருவான். செம்மையா ஏமாத்துவான். பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவான் அவங்கள. அவனுக்கு தப்பிக்கவும் அவனுக்கு எச்சரிக்கையா இருக்கவும் உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சாகணும்னு சொல்றாரு. புரியுதுங்களா? இல்லைன்னா அவன் லபக்குன்னு முழுங்கிருவான்டாப்பா. அதனால முழுங்கிட்டானே நரகத்தான் போ, பரலோகத்துக்கு வர முடியாது. அதனாலதான் உன்னை பைபிள் படின்னு சொல்றேன். எதனாலதான்? நீ இன்னைக்கு 10 வசனம் படிச்சாதான் பரலோகத்துக்கு வரும்னு சொன்னாரா? அப்புறம் எங்க பைபிள் படிக்கிறீங்க? என்னடா நீ வாட்டுக்கு நேற்று 10 வசனம் படிக்காம போயிட்ட, நேற்று பாரு என் அக்கௌண்ட்ல 10,000 வருது இன்னும் வச்சு, அப்படி சொல்லுவாரா? அக்கௌண்ட் லாஸ் ஆயிடுச்சடா, இந்த மாதிரி நாளைக்கு தான் 20 வருஷமா படிச்சிரு, விட்டதை நான் பிடிக்கணும் அப்படி சொல்றாரா? சொல்ல மாட்டாரு. அப்புறம் எதுக்கு பைபிள் படிக்கணும்? அதனால புரிஞ்சுங்க, இது எதுக்கு இதை சொல்றாருன்னா நமக்கு தான். பைபிள் படி, ஜெபம் பண்ணு, சபைக்கு போ. எதுக்கு சொல்றாருன்னா நமக்கு தான். என்னையா நமக்குன்னா, பிசாசுக்கு தப்பிக்க, எதிரினுடைய தேவையில்லாத வஞ்சக வலைக்கு நீங்க தப்பிக்கணும். எதிரினுடைய புத்தியை நீங்க கண்டுபிடிக்கணும். இவன் எதுக்கு பேசுறான், என்னத்துக்கு இதை சொல்றான், எதுக்கு இதை செய்ய சொல்றான், கண்டுபிடிக்கணும். அதுக்கு சத்தியம் உங்களுக்கு வேணும். பிசாசு இங்க இல்லைன்னா உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சுங்க அவசியம். நீங்க வாட்டுக்கு வாழலாம். இங்க பிசாசு இல்லைன்னா எப்படி இருக்கலாம்? நீங்க வாட்டுக்கு இருக்கலாம். அவன் தான் இருக்கிறான்ல, அவன் சும்மா இருக்கிறான். அவங்க வச்சுட்டு இல்லை பழிச்சிட்டு போட்டோம், இவளை போய் நோண்டிக்கிட்டு அப்படி இருப்பானா? எப்படா நோண்டதுன்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப நீங்க விழிப்பா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும், சத்தியத்தை கையில வச்சுட்டு இருக்கணும். எப்பவுமே நல்ல ஒரு ஃபெய்த்தோட இருக்கணும், நல்ல ஒரு பார்வையோட இருக்கணும், நல்ல தெளிவா இருக்கணும், வசனத்தோட இருக்கணும். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் சரி அப்படிங்கிற நிச்சயத்தோட வாழணும். இது சரியாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம், கர்த்தர் தெய்வமா இருக்கலாம், தெய்வமா எல்லாம் கூட இருக்கலாம். முடிஞ்சு வந்துருவான், வந்துடும். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்படியே இரு. ஆமாண்ணா. அப்ப எல்லா சத்தியமும் தெரிஞ்சாதான் பரலோகத்துக்கு வரணும்ட்டு ஆண்டவர் கண்டிஷன் போடல. ஆனா எல்லா சத்தியம் தெரிஞ்சாதான் நம்மளால பரலோகத்துக்கு போய் சேர முடியும். இல்லைன்னா இவன்ட்ட மேட்டர் முடிச்சிருவான். சரிங்களா? இப்ப ஆண்டவர் சொல்றது அவருக்காகவா நமக்காகவா? பைபிள் படி படி படின்னு சொல்றது யாருக்காக? நமக்காக, நம்முடைய சொந்த யூஸ்க்காக, நம்முடைய சொந்த ஜீவனுக்காக செய்யறாரு இத. ஆமென். கர்த்தர் நல்லவர். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சின்ன ஒரு டாபிக்கை பேசுவோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17. ரோமர் 4ஆம் அதிகாரம் பவுல் எழுதின கடிதம் ரோமாபுரியாருக்கு. அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த கடிதத்துல, அந்த லெட்டர்ல ஒரு வார்த்தையை பேசுறாரு. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு ஆபிரகாமே உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானார். கரெக்டா? இப்ப பைபிள் நல்லா கவனிங்க. நான் கேட்கறதுக்கு ஒவ்வொரு ஆளா பேசலாம், மொத்தம் பேசக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த தெரியும், எல்லாரும் கை தூக்குவீங்க. நான் யார சொல்றதுன்ட்டு நானே திண்டாடிடுவேன். இப்ப நான் கேட்க போறேன் பாருங்க. கேக்கிட்டா? அந்த வசனத்துல தேவனை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கு? யார் முதல்ல சொல்றது? தேவனை பற்றி என்ன சொல்லியிருக்கு? யாரை பத்தி? ஆபிரகாமை பத்தி இல்ல, நம்ம ஆண்டவரை பத்தி அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, என்னென்னலாம் சொல்லியிருக்கு. இப்படிதான் நீங்க வசனத்தை படிக்கணும். அப்படியே கடனை படிச்சுட்டு இன்னைக்கு 28 வசனம் படிச்சிட்டப்பா அப்படி சொல்லக்கூடாது. எண்ணிக்கை கிடையாது, என்ன படிச்சோங்கிறது முக்கியம். எத்தனை படிச்சோங்கிறது இல்ல, என்ன படிச்சோம் சொல்லலாமா? ஆண்டவரை பத்தி அந்த வசனத்துல ரோமர்ல பவுல் என்ன எழுதி அனுப்பியிருக்காரு கடிதத்துல? நம்பர் 1, மரித்தோரை. அப்ப செத்த ஆளை என்ன செய்வாரா?
உயிர்ப்பிக்கிறவர்ன்ட்டு ஆண்டவரை பத்தி பவுல் எழுதுறாரு. அப்ப ஆண்டவரை பத்தி பவுலுக்கு என்ன நாலேஜ் இருந்திருக்கு? செத்த ஆள என் ஆளு உயிரோட எழுப்புவாரியா? அவர் விசுவாசிக்கிறாரு பாருங்க. நம்பர் 1. நம்பர் 2, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். இதுதான் இன்னைக்கு அந்த டாபிக். நான் திண்டிவனத்தில் இருந்த போது இதை காலையில அப்படி ட்ரிகர் பண்ணாரு. அது பெரிய டாபிக்கா மாறிடுச்சு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லி காட்டுங்க. அப்பெல்லாம் என்னது? அப்பெல்லாம் என்ன? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறதுனா என்னதுன்னு அது தெரிஞ்சாத்தானா நம்ம கர்த்தரை புரிஞ்சுக்க முடியும். அப்படிலாம் என்னது? தெரியல, சொல்லிடவா? இப்ப சிவா இங்க இல்ல, இருக்காரா இல்லையா? சிவா வாங்க, இப்ப நான் கூப்பிடுறேன். இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்னு அர்த்தம்? இல்லாத ஒரு ஆளை வான்னு நான் கூப்பிடுறேன். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அங்க இல்ல, ஆனா இருக்கிற மாதிரி கூப்பிடுறாரு அவரு. அங்க இல்ல, ஆனா இருக்கிற மாதிரி கூப்பிடுறாரு. உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியுதா நம்ம ஆண்டவரை? இதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது 2 சப்ஜெக்ட். அதை பிரிச்சு உடச்சு சொல்லித்தரேன் பாருங்க. இல்லாத ஒன்ன உண்டாகும் சொல்றது வேற. ஆதியாகமம் 1:2 வெளிச்சம் உண்டாக கடவது, பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் உண்டாக கடவது. அப்படின்னா இவர் சொல்றதுக்கு முன்னாடி பெரிய சுடரும் இல்ல, சின்ன சுடரும் இல்ல, வெளிச்சமும் இல்ல. அதான் அர்த்தம். அப்ப இல்லாத ஒன்ன ஆண்டவர் உண்டாகும் சொல்றாரு. அப்ப என்ன நடக்குது? உண்டாகும். சரி, இது வேற. இல்லாத ஒன்ன ஆண்டவர் இப்ப கிரியேட் பண்றாரு. வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிருச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் இல்லாதவைகளை உண்டாக்குகிற கர்த்தர் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். நமக்கு நல்லாவே தெரியும். இல்லாத ஒன்ன இந்த உலகமே இல்லைங்க, ஆண்டவர் உண்டாக்குனாரு சொல்றோமா? அப்ப இல்லாத உலகத்தை உண்டாக்க முடிஞ்சவர் நமக்கு எல்லாருமே தெரியும். இப்ப நான் என்ன சொல்றேன், பவுல் என்ன சொல்றாரு? அது மட்டும் இல்ல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். புரிஞ்சுக்க முடியுதா? இதுக்கு உதாரணம் சொல்லட்டா? நம்ம லாசரு இறந்துட்டார். எந்த லாசரு? 3ஆவதுல இருக்கிறவர் கிடையாது. எந்த லாசரு? பைபிள் இருக்கிறவர் சொல்றேன் நான். நம்ம லாசரு இறந்துட்டாரு. இறந்து 4 நாளா எங்க இருக்கிறாரு? ஏசி ரூம்ல இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? கல்லறையில இருக்கிறார். சரிங்களா? அப்ப லாசரு இந்த உலகத்துல என்ன செய்யல? இல்ல. இப்ப ஜீசஸ் என்ன சொன்னார்? கல்லறைக்கு வந்து, லாசருவே எழுந்து வான சொன்னாரு. எனக்கே பயமா இருக்கு, சந்தேகமா இருக்கு. என்ன சொன்னாரு? வெளியே வா. கூப்பிட்டாரா கூப்பிடலையா? இல்லாத லாசருவ இருக்கிற லாசர் மாதிரி கூப்பிட்டாரா இல்லையா? இதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஆள் இல்ல, இவன்னையா கூப்பிடுறாரு? லாசருவே வாங்க கூப்பிடுறாரு. அங்கதான் இல்லையே, அவன் தான் கூப்பிட்டாரு, வந்துட்டான், வெளியே வந்துட்டான். வந்தானா இல்லையா? இந்த வசனத்துக்கு அருமையா ஃபிட் ஆகிற உதாரண சம்பவம் அதுதான். கூப்பிட்டாரு, வந்துட்டான். ஆமென். இல்லாத சூரியனை உண்டாகுன்னு சொன்னாரு. இல்லாத ராசருவ வான் கூப்பிட்டாரு. உண்டாகுன்னு சொல்றது வேற, வான் கூப்பிடுறது வேற. வான் கூப்பிட்டாரு, வந்துட்டான். உண்டாகுனாரு, உண்டாகுன்னு சொன்னாரு, உண்டாயிருச்சு. இந்த 2யுமே நம்ம ஆண்டவர் செய்கிறார். இல்லாத ஒண்ணு
இருக்கணும்னு அவர் நினைக்கும் போது உண்டாகுன்னு சொல்லுவாரு. இல்லாத ஒண்ணு இருக்கணுமே அது அப்படின்னு நினைக்கும் போது உண்டாக கடவுது அப்படின்பாரு. அது உண்டாயிரும். இல்லாத ஒண்ணு உண்டாகணும்னு நினைக்கும் போது உண்டாகும்னு சொல்லுவாரு. ஆனா இருந்த ஒண்ணு இல்லாம போனா வான்னு கூப்பிடுவாரு. பிரிச்சு சொல்றேன், கொஞ்சம் கஷ்டம், புரிஞ்சுக்கிங்க, கிரகிங்க. இல்லாத ஒண்ணு இருக்கணும்னு நினைக்கும் போது உண்டாகும்னு சொல்லுவாரு. வெளிச்சம் இல்ல, வெளிச்சம் இருக்கணுமே நினைக்கும் போது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு பாரு, வெளிச்சம் வந்துடும். இருந்த ஒண்ணு இல்லாம போயிடுச்சு, திரும்ப இருக்கணும்னா வான்னு கூப்பிடுவாரு. இதான் அழைக்கிறது, கூப்பிடுறது. இருந்த லாசரு இல்லாம போயிட்டான், இப்ப அவனை உண்டாகுன்னு சொல்ல மாட்டாரு, வான்னு கூப்பிடுவாரு. அந்த லாசருவே உண்டாகு அப்படியா சொன்னாரு? லாசருவே வெளியே வா. வேட கரெக்டா பயன்படுத்துறாரு, கவனிச்சீங்களா? அதனால நம்முடைய தேவன் இல்லாதவைகளை உண்டாக்குறது மாத்திரமல்ல, இருந்து இல்லாம போனவைகளை இருக்கிறவர்கள் மாதிரி அழைக்கிறவரும் கூட. ஆமென். கர்த்தர் நல்லவர். இருக்கிற நட்சத்திரத்தை அழைக்கிறாரு. சங்கீதம் 147 எடுங்க. சங்கீதம் 147. சங்கீதம் 147 4. நட்சத்திரங்களின் எண்ணிக்கைய எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு என்ன செய்யறாராம்? கூப்பிடுறாரு. அப்ப இது என்னன்னா, இருக்கிற ஒன்ன கூப்பிடுறது. அங்க இருக்கு நட்சத்திரம், இருக்கிற ஒன்ன ஆண்டவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன செய்தது? வருது. நட்சத்திரம் அழைச்சா வருது. அது சும்மா கூப்பிடல, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாராம்? பேரு. எவ்வளவு நட்சத்திரம் இருக்கு வானத்துல? இருக்கிற நட்சத்திரம் எவ்வளவு தெரியாதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வானத்துல இருக்கிற நட்சத்திரம் எவ்வளவு? நிறைய இருக்குன்னு தெரியும். எவ்வளவு? எனக்கும் தெரியாது, உங்களும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லா நட்சத்திரத்துக்கும் பேர் வச்சிருக்கிறாராம். ஆமா, என்ன நட்சத்திரத்துக்கு பேர் வச்சவரு, நட்சத்திரத்துக்கு பேர் வச்சு கூப்பிட்டவரு உங்களை பேர் வச்சு கூப்பிட்டுக்க மாட்டாரா? அதான் பெயர் சொல்லி அழைத்தவர். நட்சத்திரத்தை பேர் சொல்லி அழைப்பார்னா என்ன பேர் சொல்லி அழைக்க மாட்டாரா? நட்சத்திரத்தை விட நான் மட்டமா? நானு சொல்லுங்க, நான் மட்டமா? எல்லாருமே சொல்லுங்க. நட்சத்திரத்தை விட நான் என்ன குறைஞ்சவனா? மட்டமா? எனக்கு ஆத்துமா இருக்கு, நட்சத்திரத்துக்கு இருக்கா? எனக்கு ஆவி இருக்கு, நட்சத்திரத்துக்கு இருக்கா? அப்புறம் நட்சத்திரத்தை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ வெளியேற பெற்றவர்கள். அப்படித்தானே நம்பணும். நம்புங்க அதை. கர்த்தர் நல்லவர். அப்ப இதுல இருக்கிற நட்சத்திரத்தை அழைக்கிறாரு. ஆனா யோவான் 11 இல்லாத லாசருவை அழைச்சாரு. இருக்கிற நட்சத்திரம் அழைக்கிறது வேற, இல்லாத லாசருவை அழைக்கிறது வேற. ரெண்டையுமே நம்ம தலை செய்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆண்டவர் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப? என்ன புரிஞ்சிருக்கீங்க? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அது மட்டும் இல்ல, இல்லாதவைகளை இருக்க பண்ணுகிற தேவன். ஒண்ணு இல்லையா அங்க இருக்க வைப்பார். இருந்த ஒண்ணு காணா போச்சா வரவழைப்பார். ஆமென். அப்ப எதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ரெண்டுக்குமே ஆண்டவர் பேக்கப் கொடுக்கிறார், சப்போர்ட் கொடுக்கிறார். ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். 2 தீமோத்தேயு 1:12. 2 தீமோத்தேயு 1:12 சிம்பிளா சொல்லி முடிப்போம். 2 தீமோத்தேயு 1:12.
பவுல் சொல்றாரு. ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. நான் பாருங்க என்ன சொல்றாரு, நான் ஒரு அப்போஸ்தலன், நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு ஊழியக்காரன், ஆனாலும் நான் ரொம்ப பாடுபடுறையா, நான் விசுவாசிதாயா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேயா, கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் தாயா, ஐயோ நான் படாத பாடுபடுறையா, அது நிமித்தம் நான் ரொம்ப பாடுபடுறேன், ஆனாலும் பாருங்க நான் வெட்கப்படுறது இல்ல. ஏன் தெரியுமா சொல்றாரு பாருங்க பதில, நான் விசுவாசிக்கிறவர்னா வந்திருக்கு. நல்லா அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்கு? நான் விசுவாசித்து இருக்கிறவர், விசுவாசிக்கிறவர் இல்ல, விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நிச்சயத்தும் இருக்கிறேன். சரி, அந்த ஒரு லைன் சொல்லி முடிப்போம் இன்னைக்கு. பவுல் இவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் ஆண்டவரை விட்டு விலகாம ஆண்டவர் பின்னாடியே போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அடி வாங்குறாரு, உத வாங்குறாரு, சட்டையை கிழிக்கிறாங்க, ஜெயில போய் வச்சு தொழு மரத்துல காலை கெட்டுறாங்க, எப்படா இவனை கொல்லலான்ட்டு தேடுறாங்க. இவ்வளவு போராட்டங்கள் மத்தியில ஊழியத்தை விட்டு பவுல் போகல. நம்பர் 1, தன்னை அழைத்த தேவனை விட்டு பின்வாங்கல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த காரணத்தை அவரே சொல்லியிருக்காரு, கவனிச்சீங்களா? நான் விசுவாசித்திருக்கிறவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். சோறு போட்டாலும் நல்லதுக்கு தான், சோறு போடாம 2 நாள் என்ன பட்டினியா போட்டிருந்தாலும் நல்லதுக்குத்தான். நான் அறிவேன், என்னை பஞ்சு மெத்துல தூங்க வச்சாலும் நல்லதுக்குத்தான், கட்டாந்திரல படுக்க வச்சாலும் நல்லதுக்குத்தான், இன்னார் என்று அறிவேன். புரியுதுங்களா? நமக்கு ஏன் திணறோம், ஏன் தடுமாறுறோம், ஏன் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறோம்னா யார பத்தி நமக்கு தெரியல. இன்னும் சாமிய கும்பிடுற சாமியை பத்தி நமக்கு தெரியல. சாமின்னு தெரிஞ்சு கும்பிடுறோம், ஆனா சாமி எப்படிப்பட்ட சாமி நமக்கு தெரியாது. அதுல நம்ம முட்டை மார்க் வாங்கிட்டு உட்காந்து இருக்கிறோம். என்ன மார்க்கு? முட்டை மார்க், முட்டை முட்டையா வாங்கிட்டு உட்காந்து இருக்கிறோம். அதனாலதான் ஒரு சின்ன ஒரு அடி விழுந்தோன்னையும் கண்ணு இருக்கா காது இருக்கா ஆண்டவரே இருக்கீங்களா இல்லையா, யார பத்தி தெரியல நமக்கு. பெயர் சொல்லி அழைத்த என் ஆண்டவரை இன்னார் என்று நான் அறியாம இருக்கேன். ஆமே, அத அறிஞ்சிட்டீங்கன்னா உலகம் உங்களை ஜெயிக்கவே முடியாது, பிசாசு உங்களை ஜெயிக்கவே முடியாது. யார அறியணும்? உங்களை கூப்பிட்டார் இல்லையா, அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் தான் கேள்வி. என்ன தெரியும்? உங்களை பத்தி அவருக்கு நல்லா தெரியும், எல்லாம் தெரியும். உங்களை பத்தி நல்லா தெரியும், எல்லாம் தெரியும். ஆண்டவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கடவுளே, அப்புறம் பணம் இல்லைன்னா பணம் தருவாரு, அப்புறம் கடன் பட்டனா கடன் அடைப்பாரு, அப்புறம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பாரு, அப்புறம் வேற வேற கஷ்டம் வந்தா கொஞ்சம் காப்பாத்துவாரு, அப்புறம் அவ்வளவுதான், அம்முட்டுத்தான். இவ்வளவு தெரிஞ்சா போதும். இப்படி வாழ்றதுனாலதான் இப்படியே கிடக்கணும். நம்ம ஏன் வளர மாட்டேறோம்னா இன்னும் அவரை பத்தி தெரிய மாட்டேங்குது. யாரை பத்தி? யாருக்கு ஆண்டவரை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ, யாரை பத்தி? என்னை அழைச்சவர், என்னை படைச்சவர், என்னை ரட்சித்தவர், எனக்காக ஜீவன் தந்தவர், அவரை நான் அணு அணுவா அறியணுமியா. எப்படி அறியணும்? அணு அணுவா ஒவ்வொரு வாரம் போய் புள்ளி புள்ளியா, நேத்து ஒண்ணு அறிஞ்சேன், இன்னைக்கு ஒண்ணு அறிஞ்சேன், நாளைக்கு ஒண்ணு அறிவேன், நாளை கழிச்சு ஒண்ணு அறிவேன். ஐயோ, நான் அவரை பத்தி நானு அப்படியே கேள்விப்பட்டு அப்படியே நான் அறிவுகளை சேர்த்து வைப்பேன். பணத்தை சேர்த்து வைக்கிறோம் இல்லையா அக்கௌண்ட்ல, அது மாதிரி அவரை பத்தி நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி மனசுங்கிற பேங்க்ல சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வச்சீங்கன்னா, இப்படி யாரெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களோ அவருக்காக
எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பாங்க. நீங்க அவரை பத்தி அறியல அப்படின்னா காத்திருக்க முடியாது. வாக்க கொடுத்துருவாரு, சரி பண்ணி தரேன்னு சொல்லிடுவாரு. ஆனா 2 வருஷம் ஆக்குவாரு. காத்திருக்க முடியுமா? காத்திருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? நான் சரி பண்ணி தரேன்னு சொன்னேன். ஆண்டவர் இன்னார் என்று அறிவேன், நான் காத்திருப்பேன், சரி பண்ணி தருவார். எதை வச்சு சொல்றீங்க? அவர் யாருன்னு எனக்கு தெரியும். சொல்லிட்டா செய்யாம விட மாட்டாரு. அவர் சொல்லிட்டா காலை பின்னாடி வைக்க மாட்டாரு, செஞ்சு காட்டுவாரு. எப்ப செய்வேன்ட்டு என்ற சொல்ல மாட்டார்ல. ஆனா செய்வேன்னு சொல்லிட்டா செஞ்சிருவாருன்னு எனக்கு தெரியும். எப்ப செய்வாருன்னு தெரியாது, ஆனா செய்வார்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. எப்ப செய்வாருன்னு தெரியாது, ஆனா செய்வாருன்னு தெரியும். நான் எப்ப செய்வேன்னு உனக்கு தெரிய வேணாண்டா, செய்வேன்னு தெரிஞ்சா போதும்டா. அது போதும்டா உனக்கு. ஆமா. என்ன